ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம ஹீரோயினிக்கு தான் புருஷன் நடத்தையில் சந்தேகப்பட்டு எடுத்த டெஸ்ட் ரிப்போர்ட் வந்து கிடச்சிருச்சு. அதனால அதை பார்த்துட்டு பயங்கரமாக அழுதுட்டு உட்காந்துருக்கா. அப்போ தான் கரெக்டாக அவனுமே போனவளை இன்னும் காணமே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்காக வந்திருக்கான். பார்த்தா இவ வந்து தரையில் உட்காந்துருக்கா. என்னாச்சு மயூரா, உனக்கு ஏன் இப்படி நீ உட்காந்துருக்கா அப்படின்னு கேட்டால் உடனே அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு என்னை தொடாத, என் கிட்ட வராத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு இருக்கா. அங்கே மொத்த குடும்பமே வந்துடுது. மாமியார் வந்து எகுறாங்க. எவ்வளோ திமிரு இருந்தால் என் பையன்கிட்ட இப்படி பேசுவ அப்படின்னு. போது நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்துறா. என்னாச்சு மயூரா, ஏன் இவ்வளோ கோவப்பட்டு இருக்க? என் அம்மா கிட்ட இவ்வளோ கோவமாக பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். காரணமா, இந்த ரிப்போர்ட் என் கையில் கிடச்சிருச்சு, அதை நான் பார்த்துட்டேன், அதுதான் காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதனால என்ன, இது சாதாரண ரிப்போர்ட் தானே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இது ரிப்போர்ட் தான், இந்த ரிப்போர்ட்டில் என்ன எழுதிருக்குன்னு உங்களுக்கு தெரியும் தானே அப்படின்னு சொன்னால், எனக்கு தெரியாது, நீயே சொல்லு அப்படிங்கிற மாதிரி திமிரா பேசிகிட்டு இருக்கான். அப்போ தான் அம்மா செக் பண்ணி பார்க்குறாங்க. கவர் மட்டும் தான் கையில் இருக்குது, ரிப்போர்ட்டை காணோம். அப்போ அந்த ரிப்போர்ட்டை கையில் வச்சுருந்தா அப்படி பேசுகிறாளா அப்படிங்கிற மாதிரி அந்த அம்மாவும் முழிச்சிக்கிட்டு இருக்கு. பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கீங்களா? இந்த ரிப்போர்ட்ல என்னதான் இருக்குங்கிறத மொத்த குடும்பமும் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ கேள்வி கேட்டுட்டு இருக்கா. என்னோட நடத்தையில சந்தேகப்பட்டு இந்த ரிப்போர்ட்டை எடுத்திருக்கீங்களே, இந்த அளவுக்கு நீங்க கேவலமான ஆளா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இதை கேட்ட உடனே பயங்கரமான ஷாக்கா இருக்கு எல்லாருக்குமே. என்ன நீ சொல்றீங்க, அப்படிலாம் அதுல எதுவும் இருக்காது, கொடுங்க நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தம்பிக்காரன் வரை கேட்டுட்டு இருக்கான். வெறும் 2 மணி நேரம் உங்க தம்பி கூட நான் இருந்தேன் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக அவங்க கூட நான் தப்பு பண்ணிட்டேன்னு கன்ஃபார்மே பண்ணிட்டீங்களா? இப்போ இந்த ரிப்போர்ட் மூலமா தான் நான் தப்பானவளா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்குமே இதை கேட்டு ஒன்றுமே புரியல. இந்த அளவுக்கு இவர் மோசமானவரா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அவனும் ஆமாம், நான் டெஸ்ட் எடுத்து பார்த்தது உண்மைதான், அதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். தப்பு உங்கள் மேலே இல்லை, என் மேலே தான் இருக்குது. நீங்கள் நான் மயங்கிட்டேன், அதுக்காக தான் கவலைப்பட்டு டாக்டரை வர சொல்லியிருக்கீங்கன்னு நான் நினச்சேன். ஆனால் எனக்கே தெரியாமல் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக தான் அவங்கள வர சொல்லியிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு இப்போ தானே தெரிய வந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என் நடத்தையில் சந்தேகப்பட்டு தானே நீங்கள் இந்த டெஸ்ட் எடுத்து பார்த்தீங்க. உண்மையிலே நடத்த கெட்டவன் நான் இல்லை, நீங்கள் தான் நடத்த கெட்டவன். ஏன்னா நல்ல மனுஷன், நல்ல புருஷன் எவனும் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண மாட்டான். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சின்ன வயசுலேருந்தே கஷ்டப்பட்டு பணம் சம்பாரிச்சு இந்த சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்கீங்கன்னு நான் நினச்சி ரொம்ப கர்வப்பட்டேன். ஆனால் இப்போ தானே தெரியுது அந்த பணத்தை நீங்கள் இந்த மாதிரி கேவலமான வேலைக்காக தான் சம்பாரிச்சிருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா எந்த ஒரு டாக்டரும் அந்த பொண்ணோட பர்மிஷன் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு டெஸ்ட்டை எடுக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது டாக்டரை வீட்டுக்கு வர சொல்லி அவங்களுக்கு பணம் கொடுத்து இல்லீகலாக அந்த டெஸ்ட்டை எடுத்திருக்கீங்க. ரொம்ப கர்வமாக இருக்குங்க உங்களை நினச்சி எனக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கா. வாயை மூடு மயூரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டு இருக்கான். உடனே இதை கேட்ட உடனே தம்பிக்காரனுக்கே கோவம் வந்துடுது. போது நிறுத்துங்கண்ணா, இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? உங்கள் பொண்டாட்டியை ஏன் கூட சேர்த்து வச்சு சந்தேகப்பட்டிருக்கீங்களா? அதுவும் டெஸ்ட் வரைக்கும் எடுத்து பார்த்துருக்கீங்க. அவங்க மேலே உங்களுக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கையே இல்லையா? சரி அவங்கள விடுங்க, ஆனா ஏன் மேல கூட உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அது சரி, எனக்கு இப்பதான் ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அப்ப இந்த காரணத்துக்காக தான் என் மேல நீங்க கோவப்பட்டீங்களா? ஏன்னா நீங்க அவாய்ட் பண்ணீங்களா என்கிட்ட பேசாம? இதை நீங்க என்கிட்ட டைரக்டாவே கேட்டிருக்கலாம்ல. அன்னைக்கு உனக்கும் மயூராக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு. அதை விட்டுட்டு உங்க பொண்டாட்டிக்கே தெரியாம அவங்களோட நடத்தையில சந்தேகப்பட்டு இப்படி ஒரு கேவலமான வேலையை பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கீங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். உடனே அந்த பயலுக்கு கோவம் வந்துருது. எவ்வளோ திமிரு இருந்தா என்னை பார்த்து நீ கேள்வி கேட்ப, உன் அண்ணனை பார்த்து நீ கேள்வி கேட்குறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கான். அப்பாங்க அந்த இடத்துக்கு அப்பா வந்து அவன் தானே கேள்வி கேட்கக்கூடாது, நான் கேட்குறேன். எவ்வளோ திமிரு இருந்தா நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருப்ப, அதுவும் கட்டின பொண்டாட்டி மேலே சந்தேகப்பட்டு டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்க. இந்த மாதிரி ஒரு கேவலமான பையனை நான் எங்கேயுமே பார்த்ததில்ல, நீ போய் எனக்கு எப்படா பிள்ளையா பிறந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் பையன் பண்ணது மிகப்பெரிய தப்பு. அதனால கணத்தை காட்டி ஓங்கி பலார்னு ஒரு அறைய விட்டுறாரு. அடிச்சடியில் அந்த பக்கமாக போய் விழுந்துடுறான். அதோட இல்லாமல் திரும்ப அடிக்கிறாரு. ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்றதுக்கு உனக்கு எப்படா மனசு வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அம்மாக்காரவங்க தான் துடிக்கிறாங்க, என் பையனை விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு. அதே சமயம் இவனுக்கா பயங்கரமான கோவம் வந்துருது. இது வரைக்கும் அப்பா ஒரு வார்த்தை கூட இவனை எதிர்த்து பேசினது கிடையாது. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு கையை வச்சுட்டார் இல்லையா? ஸோ அதனால அந்த கோவத்துல அப்பானு கூட பார்க்காம அவரை பிடிச்சி தள்ளி விட்டுவிட்டு பொண்டாட்டிக்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்கே பாரு, நீ என்னோட பொண்டாட்டி, உன் இடத்துல எனக்கு சந்தேகம் வந்துச்சு, அதனால நான் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். அது மட்டும் இல்லாமல் இந்த டெஸ்ட் எடுத்து பார்க்கறதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு, நான் உன்னோட புருஷன். அப்புறம் இந்த டெஸ்ட் பண்ணதை நினைச்சு நான் கொஞ்சம் கூட வருத்தப்படலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளோட கண்ணை பார்த்து நேருக்கு நேராக பேசிட்டு இருக்கான். இந்த மாதிரி என் கண்ணை பார்த்து பேசுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமாவே இல்லையா? என் நடத்தையில சந்தேகப்பட்டது மட்டும் இல்லாமல் இப்படி பண்றதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு சொல்றீங்களா? அந்த உரிமையை நான் இன்னைக்கு உடச்செறிகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கழுத்தில் இருக்கிற தாலியை அறுத்து அவனோட கையில கொடுத்து இதோட உங்களுக்கும் எனக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கா இதை பார்க்கும்போது பயங்கரமான கோவருது. உடனே அவளோட கையை பிடிச்சிக்கிட்டு விட மாட்டேங்கிறான். தம்பிக்காரன் ஒரு பக்கம் தடுக்கிறான், அப்பாக்கார ஒரு தடுக்கிறாரு, மொத்த குடும்பமே வந்து தடுத்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அந்த பையன் கையை ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிட்டு
விடவே மாட்டேங்கிறான். அவ ஒரு பக்கம் கத்திக்கிட்டு இருக்கா, என்ன விடுங்க ஓம்கார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்பா அம்மாவோ எங்கடா போய் தொலைஞ்சிங்க, வந்து இவங்களை பிடிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வெளியே இருந்த ஆட்களை கூப்பிடுது. வந்தவனுங்க எல்லாரும் இவனை தடுப்பானுங்கன்னு பார்த்தா அவனை பிடிச்சிருந்த அண்ணன் அப்பா தம்பின்னு எல்லாரையும் பிடிச்சி அங்க இருந்து இழுத்துட்டு போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம மொத்த குடும்பத்தையுமே இங்க இருந்து விரட்டி விட்டுட்டாங்க. இது அவங்க புருஷ முன்னாடிக்குள்ள பிரச்சனை, நீங்க எதுக்கு தலையிடுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொத்த குடும்பத்தையும் அங்கிருந்து துரத்தி விட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த பையன் அவளோட கையை பிடிச்சி அங்கிருந்து இழுத்துட்டு போக பாக்குறான். அப்ப பார்த்தா கீழே கலர் பொடி கிடக்குது. அதை எடுத்து அவனோட கண்ணிலே தூக்கி போட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓட பாக்குறான். அப்ப பார்த்தா கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துட்டா. அந்த பையன் அங்க கண்ணு தெரியாம கண்ணை வந்து தொடச்சிக்கிட்டு இருக்கான். அதுக்குள்ள நம்ம ஹீரோயின் ஒரு வழியா எழுந்துருச்சு. அங்கே இருந்து ஓடி வந்து வாசலை தாண்டலான்னு காலை வைக்க போகும்போது கரெக்டா அந்த பையன் வந்து பிடிச்சிவிட்டு பின்னாடி பயமுடுத்துற மாதிரி வந்து நின்று இருக்கான். அதுக்கப்புறம் அவளோட கையை பிடிச்சி அங்கிருந்து இழுத்துட்டு வந்துட்டு சோஃபால தள்ளி விடுறான். அந்த சோஃபா செட்டப் கூட ஏதோ கூண்டு மாதிரி தான் இருக்கு. அதை விட்டு எஸ்கேப் ஆகி ஓடலான்னு பார்த்தா அப்ப இந்த பையன் கையை வச்சுக்கிட்டு தடுத்துட்டு நின்று இருக்கான். நீ ஆல்ரெடி என்னோட கூண்டுக்குள்ள வந்துட்ட, இதுக்கப்புறம் உன்னால எங்கேயும் தப்பிச்சு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போயிட்டு ரூமுக்குள்ள விட்டு கதவை சாத்திட்டு அங்கிருந்து வெளியே போயிடுறான். அவ்வளோ கத்திக்கிட்டு இருக்கா, ஓம்கார் கதவை திறங்க, என்ன நீங்க இந்த மாதிரி அடிச்சு வைக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு. ஆனாலும் அந்த பையன் கேட்கல. கதவு வெளிப்பக்கமா பூட்டி விட்டு நானும் எவ்வளவு நாள் தான் நல்லவனாவே நடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப மொத்த சுயரூபத்தையும் நேரடியாவே காமிக்க ஆரம்பிச்சிட்டான். தம்பியை ஒரு பக்கம் ரூம்ல வச்சு பூட்டிட்டான் போல. அவன் ஒரு பக்கம் கதவு திறங்கனா அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். மொத்த குடும்பத்தையும் வெளியே தள்ளி கதவு சாத்தியாச்சு இல்லையா, அவங்க வேற நின்றுக்கிட்டு ரோட்ல நின்று கத்திக்கிட்டு இருக்காங்க. என் பொண்ணை விட அவள் அங்க இருந்து கூட்டிட்டு போக போறேன் அப்படின்னு அப்பா ஒரு பங்கு கத்திட்டு இருக்காரு. இப்பதான் மொத்த குடும்பத்துக்குமே ரியலைஸ் ஆகுது, ஒரு தப்பான ஆளுக்கு போயிட்டு மயூராவை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவளோட வாழ்க்கையே அழிச்சிட்டமே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வருத்தப்பட்டு இருக்காங்க. ஆனா அந்த பையலோ மாசா ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு வந்துட்டு பால்கனில நின்று சொல்லிக்கிட்டு இருக்கான், உங்களால என்ன பண்ண முடியும், உங்களுக்கு என்ன உரிமை இருக்கு, அவளை தான் நீங்க கட்டி கொடுத்துட்டீங்களா, இதுக்கப்புறம் அவள் என்னோட பொறுப்பு, என்னோட பொண்டாட்டி, அப்படி இருக்கும்போது அவளை என்ன வேணா பண்றதுக்கு எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். வாயை மூடுறா, உன்ன மாதிரி ஒரு கேவலமானவனுக்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததை நினைச்சு நான் வெக்கப்படுறேன். நானே என் பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிட்டேன், மரியாதையை என் பொண்ணை வெளியே விடுறா, இல்லாட்டி உன் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுப்பேன், என் பொண்ணை இங்கிருந்து அழைச்சிட்டு போகாம நான் இங்கிருந்து எங்கேயும் நகர மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. போலீஸ் கம்ப்ளைண்டா, போய் தாராளமா கொடுங்க, நீங்க சாதாரணமா பேங்க்ல வேலை பார்த்து குடும்பத்தை ஓட்டுற ஒரு சாதாரண மனுஷன், அப்படி இருக்கும்போது உங்களால என்ன பண்ணிட முடியும், போலீஸ் வக்கீல்னு சொல்லிட்டு எல்லாருமே என் கைக்குள்ள தான் இருக்காங்க, நீங்க வேணா மயூராக்கு அப்பாவா இருக்கலாம், ஆனா இவங்க எல்லாருக்கும் அப்பா நான் தான், என்கிட்ட எல்லா பவரும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பணத்துமுறை வச்சு பேசிட்டு இருக்கான். அவரோ நீ வேணா எல்லாத்துக்கும் அப்பனா இருக்கலாம்டா, ஆனா உனக்கே அப்ப மேல ஒருத்தன் இருக்கான், அவன் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான், நீ பண்ற அராஜகம் அட்டூழியம் எல்லாத்தையுமே அவன் உனக்கு சரியான தண்டனையை கொடுப்பான்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தா. கிளம்பு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொத்த குடும்பத்தையும் வந்து அங்கிருந்து துரத்தி விட்டுறான். இந்த பக்கம் அப்பா ஒரு பக்கம் குடிச்சு விட்டு பொண்டாட்டியை திட்டிட்டு இருக்காரு. அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா அவன் அப்பா மேலேயே கையை வச்சிருப்பான், அவன் பண்ணது தப்பு தானே, அதுக்காக தானே நான் அவனை அரைஞ்சேன், அதுக்காக அவன் அவனோட அப்படியே தள்ளி விடுவானா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவரு குடிச்சு விட்டு கத்திக்கிட்டு இருக்காரு. அந்த அம்மாவோ உங்களை யாரு மூக்க நாளைக்கு சொன்னா, நான் கம்முன்னு தானே இருந்தேன், அதே மாதிரி நீங்களும் இருக்க வேண்டி தானே, அது அவனுக்கு அவன் பொண்டாட்டிக்கு நடக்கிற பிரச்சனை, அதுல யாரு உங்களை உள்ள போ சொன்னது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த அம்மா பையனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கு. உடனே அவருக்கா கோவம் வந்துருது, எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, ஒன்னாலதான் அந்த பையன் இவ்வளவு அட்டூழியம் பண்ணிக்கிட்டு இருக்கான், சும்மாவா சொன்னாங்க ஒரு பொண்ணுக்கு ஒரு பொண்ணு தான் எதிரின்னு, அதை நீ இன்னைக்கு நிரூபிச்சு காட்டிட்ட உண்மைன்னு, ஒரு பொண்ணா இருந்துக்கிட்டு இன்னொரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு கேவலமான காரியத்தை உன் பையன் பண்றதுக்கு நீ துணை போயிருக்கே, உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா தான் அந்த அம்மாக்கு உரைக்குதோ என்னமோ தெரியல, நீலி கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம ஹீரோயினிய ரூமுக்குள்ள அடைச்சு வச்சுட்டான் இல்லையா, அவளோட முகத்தை அவளாலே கண்ணாடியில பாக்குறதுக்கு பிடிக்கல, அவ்வளோ வெறுக்கிறா. இந்த அழகு எனக்கு வர இல்ல சாபம், இதை நான் ரொம்பவே வெறுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்கிற திங்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா உடச்சிக்கிட்டு இருக்கா. அவளுக்கு அவ்வளோ அழுக வருது அந்த பையன் பண்ண காரியத்தை நினைச்சு. இருந்தாலும் புருஷனோட உண்மையான சுயரூபம் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டா. அப்படி இருந்தும் இந்த வீட்டுக்குள்ள அவன் அடைச்சு வச்சிருக்கான். அப்படி இருக்கும்போது அவன்கிட்ட இருந்து தப்பிச்சு இந்த வீட்டை விட்டு எப்படி நம்ம ஹீரோயினி வெளியே போறான்னு தெரியல. அது எல்லாத்தையும் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினைச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.